ஒவ்வொருவரும் வனம் இந்தியா அல்லது சிறுதுளி என்றால் இயற்கையை பாதுகாப்பதில், நீரை பாதுகாப்பதில், மரத்தை பாதுகாப்பதில், வனத்தை பாதுகாப்பதில், மனித வாழ்க்கையை பாதுகாப்பதில் ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு இயக்கமும், ஒவ்வொரு மூமெண்ட்டும் உண்மையான தன்னிகரற்ற பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அதிலேயே ஒரு டிஃபரண்டான ஒரு படியை மேற்கொண்டிருக்கிறோம். டிஃபரண்ட் செக்டரை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். வாட் தி சொசைட்டி and the nation contribute to you or give it to you, you have to, as far as possible, you have to give back to the society. அடுத்தது, அந்த வாழும் மனிதன் அவனுக்கு என்ன தேவை? அவனுக்கு அடிப்படை அறிவு தேவை, பாதுகாப்பு தேவை, அவருக்கு முன்னேற்றம் தேவை. அப்படி இருந்தாதான் this country or this world can develop. நம்ம இயற்கை பாதுகாக்கிறோம், நீரை பாதுகாக்கிறோம், நிலத்தை பாதுகாக்கிறோம், மனிதனை பாதுகாக்கிறோம். ஆனா இன்னத்த தேவையில அந்த மனிதனுக்கு அறிவு வேண்டும், அவர்கள் உயர வேண்டும், அநீதிகளால் அழிக்கப்படக்கூடாது. அப்படி இருக்கும்போது there should be some movement, ஒரு இயக்கம் இருக்க வேண்டும். இந்த மனிதனுக்கு பரவலாக அனைத்து ஜீவன்களுக்கும், அனைத்து வாழும் மக்களுக்கும் கல்வியே கிடைத்ததா, கல்வியால் அறிவு கிடைத்ததா, பெற்ற அறிவால் அவன் முன்னேற்றம் உருவாக்கப்பட்டதா, முன்னேற்றம் உறுதி செய்யப்பட்டதா என்பதை அரசாங்கங்கள் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் அரசியலமைப்பு சட்டமும் பல்வேறு சட்டங்களும் உருவாக்கப்பட்டன. ஆனால் அவைகள் செய்யப்படுகிறதா என்பதுதான் கேள்வி. பெருமைகளையும் அங்கீகாரத்தையும் வாழ்வில் ஒரு பெருமிதத்தையும் வழங்கிய இந்த சமுதாயத்திற்கும் இந்த நாட்டிற்கும் நான் திரும்ப, இந்த மக்களுக்கும் நாட்டிற்கும் திரும்ப பணி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. இந்த இளையோருக்கும், புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கும், உலகத்தின் எங்கும் உள்ள விவசாய குடும்பங்களுக்கும் நான் நிச்சயமாக எனக்களித்த கல்வி, பெருமை, அருமை அத்தனையையும் கொடுக்காவிட்டாலும் என்னால் முடிந்ததை நான் திருப்பி தர வேண்டும் என்று உறுதி பூண்டதன் விளைவாக எங்களால் துவக்கப்பட்ட இரு பெரும் பொதுநல அமைப்புகள் தான் குளோபல் கொங்கு ஃபவுண்டேஷன், உலக கொங்கு மையம். அதே போல் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்காக, ஏழை மாணவர்களுக்காக அமைக்கப்பட்ட அல்லது உருவாக்கப்பட்ட SFRBC, OBC ரைட்ஸ் என்ற இரு இயக்கங்கள் அடாவடி சக்திகளிலிருந்து, அனாச்சார சக்திகளிலிருந்து சட்டத்தையும் ஒழுங்கையும் நியாயத்தையும் தர்மத்தையும் மதிப்பவர்களுக்கு பாதுகாப்பளிப்பதுதான் இந்த இயக்கத்தின் நோக்கம். இளைஞர்கள் வாழ வேண்டும், எதிர்கால சந்ததி வாழ வேண்டும், விவசாயி வாழ வேண்டும், விவசாய தொழிலாளி வாழ வேண்டும், கைத்தொழில் செய்பவர்கள் வாழ வேண்டும். முழுக்க முழுக்க அனாச்சார சக்திகளிடம் ஒப்படைத்து நம் குழந்தைகளின் எதிர்காலம், சந்ததியின் எதிர்காலம் இருளாகிவிடும். அதற்கு விடக்கூடாது. நாம் எதிர்த்து நிறுத்தவில்லை என்றாலும் ஒரு குரல், இந்த அமைப்பின் குரல் ஒலிக்க வேண்டும் என்று பாடுபடுகிறோம். இது எதற்காக என்றால், what the society and nation has given to us, we are giving back to the society. We will continue to serve for the society. Thank you all.